பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 111 முதல் 118 அதிகாரங்களுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எல்லாம் சிறு சிறு சங்கீதங்களாக இருப்பதினால் 118 வரைக்கும் நாம் தியானிக்கலாம். 111 சங்கீதம், அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் உன்னத தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் தருகிறதான சரீரப்பிரகான மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தம்மில் அன்பு கூர்ந்து தமக்கு பயப்படுகிறவர்களின் மேலுள்ள தமது கிருபைக்காக இந்த சங்கீதம் கர்த்தரை துதிக்கிறது. சங்கீதக்காரர் தனியாக மாத்திரமல்ல, சபையிலும் கூட தேவனை துதிக்க தீர்மானித்திருக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்ததாமே அவர் பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், உடன்படிக்கை என்னென்றைக்கும் நினைப்பார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறதான ஒரு சங்கீதம். அதே வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்னென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சங்கீதத்தை முடிக்கிறார். 112வது சங்கீதத்தில் தேவனுக்கு பயப்படுகிறதிலும் நீதிமானாகிய ஒரு மனிதனுக்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதம் குறிப்பிடுகிறது. தமக்கு பயந்து தமது கட்டளைகளை தேவனுடைய வசனங்களின்படி நடக்கிற மனிதனை எப்படி தேவனத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இங்கே இந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வம்சம் பூமியில் பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி உன்னத தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதம் நமக்கு தெரிவிக்கிறது. 113வது சங்கீதத்தில் 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரைக்கும் பஸ்காவின் சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதங்களை யூதர்கள் வருடந்தோறும் பஸ்கா அனுசரிக்கும்போது இந்த சங்கீதங்களை பாடுவது வழக்கம். உணவுக்கு முன்னும் மீதியுள்ள சங்கீதங்களை, முதல் 2 சங்கீதங்களை உணவுக்கு முன்பாக அவர்கள் வாசிப்பார்கள், மீதியுள்ள சங்கீதங்களை உணவுக்கு பின்பாக அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 113ஆம் சங்கீதத்திலே, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதையும், ஏழைகளிடத்திலும் தரித்திரத்திலும் மனதுருக்கம் உள்ளவர்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் இந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் அவன் ஜனத்த அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆடு மேய்க்க அனுப்பப்பட்ட தாவீதை எப்படி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல் கீழ்மட்டத்தில் உள்ள ஒருவரையும் அவர் உயர்த்தி உன்னத தேவனாய் மகிமையை வெளிப்படுத்துகிறார். 114வது சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்படி புறப்பட்டு வரும்பொழுது எப்படி அவர் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது என்பதை இங்கே சங்கீதம் தெரிவிக்கிறது. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பிற்று, மலைகள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குண்டுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது என்று சொல்லி இங்கே தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். 115வது சங்கீதத்திலே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உடைய கிருபையின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையை தருகிறதான ஒரு சங்கீதத்தை நாம் காண முடியும். அதே வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் கேடகமுமாயிருப்பார் என்று சொல்லி சங்கீதம் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு விளக்கி தருகிறது. 116வது சங்கீதத்திலே இங்கே கர்த்தர் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கும்போது பதில் தரும்போது
இக்கட்டுகளில் நம்மை காத்து கொள்ளும் பொழுது, ஆபத்து காலத்தில் நம்மை விடுவிக்கும் பொழுது கர்த்தரை இப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், இதுதான் கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதம் என்று சொல்லி சங்கீதக்காரர் அதை தெரிவிக்கிறார். 117வது சங்கீதம் மிக சிறிய ஒரு சங்கீதம், 2 வசனங்கள். ஆனால் அவர் வசனம் சொல்கிறது 2வது வசனத்தில், அவர் நம்மையில் வைத்த கிருபை பெரியது. சின்ன சங்கீதமாக இருந்தாலும் பெரிய கிருபையை வெளிப்படுத்துகிறது. 118வது சங்கீதம் இங்கே தமது மக்கள் மீதுள்ள கர்த்தருடைய நித்திய அன்புக்காக இந்த சங்கீதம் கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாமும் கூட கர்த்தரை துதிப்போம். சர்வவல்ல ஒரு மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.